ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பேசலாம். இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது பிரதர். சிஸ்டர் உங்களையும் தான், இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக வீரவசம்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் அந்த காரியம் நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் இருக்காரா? நமக்காக அதை செய்வாரா? நடக்குமா? நடக்காதா? ஆகுமா? ஆகாதா? முடியுமா? முடியாதா? அப்படின்னு அது பேர் விசுவாசம் கிடையாது, சந்தேகம். ஓகே, அப்பெல்லாம் அதை நடக்கவே நடக்காது. டேய் என்னடா இப்படி அவசரமா பேசுகிறேன்? அதுதான் பிரதர் உண்மை. இப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். விசுவாசம் இப்படி தான் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். ப்ளீஸ், ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் வேறு மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஜோக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. என்ன மாதிரி அவர் வெளிப்படான்னு விசுவாசிக்கிறேன். டைம் இருந்தால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை முழுமையாக படிங்க. விசுவாசத்தை பற்றி இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. நான் முதல் வசனத்தை மட்டும் படிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. ஆமென். நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் அவர் படைச்சு கொண்டு வந்துட்டார். ஓகே, நம்மளை படைச்சிட்டாரு, உருவாக்கிட்டாரு. அழகாக இருக்குது, கை கால் மூக்கெல்லாம் நல்லா இருக்குது, கையெல்லாம் இருக்குது. நம்மளை குறித்து ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு. சும்மாலாம் கொண்டு வரல. இந்த உலகத்தில் ஒருத்தரையும் அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடையும் திட்டத்தோடு தான் கொண்டு வந்திருக்காரு. உங்களை குறித்து ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதனால என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், எப்போவாகிலும் செய்திடுவார். அவர் இஷ்டப்படி செய்யட்டும், ஒன்றும் பிரச்சனைன்ற விசுவாசத்தோடு தான் இருக்கணும். ஓகே, செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் ஃபாரின் போவேனா, எனக்கு இங்கே வேலை கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லை. ஸோ அதனால் முழு நிச்சயமாய் அவரை நம்புங்கள். நிச்சயமாகவே உங்கள் முடிவு வீண் போகாமல் அவர் காரியங்களை வாய்க்கப்பட அதிக புரியலாம். திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். இதனால் இல்லாங்க அப்படின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.